ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதன் vlogs. நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம் திருநெல்வேலி சயின்ஸ் சென்டர். இப்போ நாங்கள் படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கோம். அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் இப்போ வரும். இந்த வந்துட்டு அது உள்ள அது இருக்கிறது தான் இது பேர் தான் ஏர் கேனன். அது அந்த ட்ரம் அடிச்சா அது உள்ள இருக்க அந்த டைனோசர் ஆடும். இதுதான் ஹேண்ட் ஷேக் வித் யுவர் செல்ஃப். இது வந்து நமக்கு நாமளே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம். எனக்கு வரல, நீங்க வேணா போய் இது பண்ணிக்கோங்க. இதுதான் நீர் சுழல். நான் அந்த பட்டனை பிரஸ் பண்ணுவேன். அது வந்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் பாருங்க. இந்த வந்துட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க. தட்டுக்குள்ள போய் இருப்பேன் பாருங்க. இந்த வந்துட்டேனா, இது ஒரு மேஜிக். நான் எப்படி வந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஒரு சென்சார் வாட்டர். இப்போ நான் இந்த இதுல கைய வைக்க, அந்த சென்சார்ல கைய வச்சோன்னே இதுல தண்ணி வருது பாத்தீங்களா? நல்லா இருக்கா? இப்போ நாங்க 2வது ஃப்ளோருக்கு ஏறுறோம். நாங்க அந்த நடக்கும் போதே அந்த கார்டன்லாம் பார்த்துட்டு ஜாலியா இருந்தேன். நடக்கும்போது கூட ஜாலியா இருந்துச்சு. அந்த இடத்துல இப்போ நான் இந்த இடத்துல காட்டுதோம்னா, இந்த இடத்துல முன்னாடி வந்து ஒரு டெலஸ்கோப் வச்சிருந்தாங்க. அது இப்போ எடுத்துட்டாங்க போல. 2nd ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ் இந்த வந்தது. இதுதான் ஸ்பேஸ் டெக்னாலஜி. நாங்க இப்போ உள்ள வந்துட்டோம். இதுதான் ஆரியபட்டா சேட்டலைட். இந்தியாவோட முதல்ல சேட்டலைட் இதுதான். இதை நாங்க சுத்தி காட்டுதான் பாருங்க. நல்லா இருக்கா? இதுதான் இன்ஃபினிட்டி ட்ரெயின். இது வந்து மிரர் வச்சிருப்பாங்க. அது உள்ள இருந்து பார்த்தா போயிட்டே இருக்கும். நீங்களும் பாருங்க. நல்லா இருக்கா? போயிட்டே இருக்கு பாருங்க. இதுதான் ஃபன் மிரர். இதுல நம்ம வந்து பெருசா தெரியும், நல்லா நீளமா. அதனாலதான் இது ஃபன் மிரர்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ காட்டுதான் பாருங்க. அந்த இருக்கா? கிட்ட போனா தெரியாது, தூரமா இருந்தா தெரியும். இப்போ நாங்க போக போற இடம் வந்து மிரர் மேஸ். இது உள்ள போறேன். அங்க நிக்கிறது எங்க அம்மா தான், அதனால போகலாம். போயிட்டே இருக்கேன். கண்ணாடியா இருக்கு, அதனால வழியே தெரிய மாட்டேங்குது. எங்க போறேன்னே தெரிய மாட்டேங்குது. எப்படி வழியை கண்டுபிடிக்கன்னே தெரியல. அங்க வழி இருக்கான்னு தெரியல. இந்த இடத்துல வழி இல்ல, வழியே இல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். இந்த போயிட்டேனா வெளியில. நாங்க இப்ப வெளியில வந்துட்டோம். இன்னொரு ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் பெரிய ராக்கெட்டோட மாடல்லாம் அங்க வச்சிருக்காங்க. இவர் ஒரு சயின்டிஸ்ட், விக்ரம் சராப். இதுதான் ஸ்பேஸ். அது உள்ள பார்த்தா பூமியும் சேட்டலைட்டும் சுத்திட்டு இருக்கோம். அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. இதுதான் ராக்கெட்டோட மாடல். இது பேர் தான் ஸ்மார்ட் ரூம். இது உள்ள எல்லாமே டிஜிட்டலா இருக்கும். பாருங்க, டிவி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏசி இருக்கு. கீழே பாருங்க, அந்த டேபிள் எப்படி இருக்கு. இதுதான் சோலார் வில்லேஜ். இது வந்து சோலார் வில்லேஜோட மாடல் தான். அதனால இது ரியல் வில்லேஜ்லாம் கிடையாது. பாருங்க, நிறைய சோலார் பேனல்லாம் இருக்குல்ல. நெக்ஸ்ட் நாங்க இப்போ வெளியில உள்ள கார்டன் எல்லாத்தையும் சுத்தி பார்க்க போறோம். அதனாலதான் வெளியில வரோம். இந்த வந்துட்டோம் வெளியில.
வெளியில உள்ள கார்டனுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். கார்டன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த போயிட்டு இருக்கோம். இது உள்ளதான் இது ஸ்பைடரோட வேர்ப்லாம் இருக்கு. வாங்க நான் அது மேல ஏறி காட்டுறேன். இதுல எப்படி சுத்தி உள்ள போகணும். வந்தாச்சு. இப்போ அந்த இடத்துல ஒரு இது இருக்கு, அது என்னன்னு தெரியல, அதான் சும்மா போய் பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டேன். இப்போ நான் அந்த ஸ்பைடர் வேப்புக்குள்ள போறேன் பாருங்க. அந்த இடத்துல ஒரு கூடாரம் மாதிரி இருக்குல்ல, அந்த கூடாரத்துக்குள்ள வந்து கினியாப்பேக்கும் ரேபிட்டும் வச்சிருந்தாங்க. அதை நான் வீடியோ எடுக்கல. இப்போ நான் அந்த ஸ்பைடர் வேப்புக்கு மேல ஏறுதான் பாருங்க. ஏறி முடிச்சிட்டேன். அது மேல இப்படி படுத்துக்கலாம். நல்லா இருக்கா? இப்போ இறங்குவேன். இறங்கி வந்துட்டேன். இதுதான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் அடிக்கும் போது சத்தம் வரும். வேற வேற சத்தம் வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது பொருணை மியூசியம். இந்த பொருணை மியூசியத்துல நிறைய பழங்கால பொருட்கள்லாம் இருந்துச்சு. அதுல நாங்க இப்போ ஒரு வீடியோ காட்டுதோம். இதுதான் அந்த காலத்துல செய்யப்பட்ட கோல்டு ரிங். இதுதான் பாத்துக்கோங்க. இது அந்த காலத்துல உள்ள ஸ்டீல் ஸ்டாம்ப். அதுக்கடுத்து இதுதான் அந்த காலத்துல உள்ள கல்வெட்டு. பாருங்க எழுத்தெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் வரையாடு ஸ்பாட். இது பொருணை மியூசியம்க்கு மேல உள்ள ஒரு மலைக்கு மேல இருக்கு இந்த வரையாடு சிலை. அதோட கால் கிட்ட நான் இப்ப ஏறுவேன் பாருங்க. அந்த இடத்துல என் தங்கச்சி நின்றுட்டு இருக்கா. நான் அதுக்கிட்டே ஏறிட்டேன். நான் அந்த கால் கிட்ட வந்துட்டேன். இப்போ நான் எப்படி இறங்குதேன்னு பாருங்க. இதுதான் அந்த வரையாடு சிலை. அந்த இடத்துல லைட் ப்ளூ கலர்ல இருக்கா, அதுதான் தூத்துக்குடி கடல். இப்போ நான் இறங்க போறேன் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. பாய். கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போட்டுக்கோங்க. பாய்.